நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு ஆண்டு பிறக்கப் போகிறது. இந்த ஆண்டு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். வாங்க, எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. இந்த துலா ராசி அன்பர்கள் கடந்த ஆண்டு எப்படி இருந்தது, இப்போ இந்த ஆண்டு, கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கு சனி பகவான் 5ல் இருந்தார், 6ல் ராகு இருந்தார், சூப்பர். குரு மாத்திரம் 8ஆம் இடத்துல இருந்தார், மறைவு ஸ்தானத்தில் இருந்தார். குருவால் பலன் எதுவும் இல்லை. ஆனால் இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு பலனை பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு துலா ராசியில் பிறந்த, துலா லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஏன்னா இந்த துலாம் ரிஷப ராசி லக்னத்துக்கு குரு நல்லவர் அல்ல அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு 9ஆம் இடம் வந்து சேருகிறார். 9ஆம் இடத்துல இருந்து சஞ்சாரம் செஞ்சு குரு பார்வை, ஸ்தான பலமும் இருக்குது குருவுக்கு, பார்வை பலம் சூப்பராக இருக்கு. இப்போது சனி பகவான் உங்களுக்கு துலாத்துக்கு 5ல் இருந்த சனி இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறார். சூப்பரான இடம். சனி பகவான் 6ல் இருந்தால் அற்புதமான பலன் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது இப்போ 6ல் இருந்த ராகு 5க்கு வந்துட்டார். கேது வந்து உங்களுக்கு 12ல் இருந்த கேது இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்போ 11ஆம் இடம் கேதுவுக்கு உகந்த இடம், ராகுவுக்கு 5ஆம் இடம் உகந்த இடம் இல்லை என்றாலும் கூட குரு பார்வை கோடி நன்மை. அப்போ ராகு கேதுவால் நன்மை, சனி பகவானால் நன்மை, குரு பகவானால் நன்மை. அப்போ துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு ஓஹோன்னு இருக்குமா? ஓஹோன்னு இருக்கும், எந்த குறையும் இருக்காது. வாங்க பார்க்கலாம். குரு பகவான், குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 9 அதாவது கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு 3, அது 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக வரும்பொழுது அற்புதமான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரகம் சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு 9ஆம் இடம் சூப்பரான இடம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து குரு அமர்கிறார். சுபகிரகம், மிகுந்த சுபகிரகம் அவர். அப்போ குரு 9ல் இருக்காருன்னு சொன்னால் தந்தையால் அனுகூலங்கள், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், பங்காளிகளால் நல்லது நடக்கும். 9 பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியமான ஒரு நிலை சூழல் ஏற்படும், ரொம்ப பாக்கியமான சூழல். இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம்னு சொல்லுவாங்க. 5 ஆணுக்கு, பெண்களுக்கு 9ஆம் இடம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 9ல் குரு இருக்கும்போது இந்த துலா ராசி துலா லக்னத்தில் நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இப்போ அது அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதான் ஸ்தான பலம். அது மட்டும் இல்லை, ஆன்மீகத்துறையில் நாட்டம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். கோயில் கோயிலாக போவீங்க, தீர்த்த யாத்திரை போவீங்க, இல்லை வந்து டூர், இன்ப சுற்றுலான்ற பேரோட டூர் போயிட்டு வரலாம். 9ஆம் இடம் சிறப்பான பாக்கியமான இடம். அங்கே போய் குரு உக்காண்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் அற்புதமான ஒரு சூழல். இந்த துலா லக்ன துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு பொற்காலம் இந்த விஸ்வாவசு ஆண்டு, ஓராண்டு பலன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது குரு ஸ்தான பலத்தை பார்த்தோம், பார்வை பலத்தை பார்க்கலாம். குரு பகவான் ராசியை பார்க்குறார், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார், 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறார். இப்போ ராசி லக்னம், இது துலா லக்னம், துலா லக்னத்தில் பிறந்தவர்களும் இந்த பலனை எடுத்துக்கலாம்.
துலா ராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன் பொருந்தும். இப்போ துலா லக்னம் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த லக்னத்தையும் ராசியையும் குரு பார்ப்பதால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் உண்டாகி ஃபுல் விங்கில் நீங்கள் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் என்ன பண்ணுறீங்களோ அதில் முழு மூச்சோடு செயல்பட்டு சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். ராசி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சந்திரன் இருக்காது இல்லையாங்க, சந்திரனை குரு பார்ப்பது. இந்த லக்னத்துக்கு யார் சந்திரன்? துலா லக்னத்துக்கு 10 குடையவன், துலா ராசிக்கு 10 குடையவன். அப்போ 10 குடையவன் அப்படின்னும்பொழுது அந்த ராசியை பார்க்குறாரு அப்படின்னும்பொழுது இந்த துலா லக்னம் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு தொழில் ரீதியாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது நாள் வரைக்கும் இல்லாத அளவு இப்போ பல முன்னேற்றங்கள் தொழிலில் உத்தியோகத்தில் ஏற்படும். சிறப்பான ஒரு காலம் அப்படின்னு சொல்லணும். தொழில் முடங்கி போயிருக்கலாம் இது நாள் வரைக்கும். இப்போ துலா ராசி அன்பர்களுக்கு தொழில் சிறப்பாக செல்லும், அற்புதமாக செல்லும். தொழில் எந்த குறையும் இருக்காது. சொந்தமாக தொழில் படித்து முடித்த இளைஞர்கள் இருப்பாங்க, சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினைப்பீங்க, தாராளமாக பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்கள். தொழில் அற்புதமாக செல்ல போகிறது. ஏன்னா உங்கள் 10 சந்திரன் ராசியில் தான் அமர்கிறார். அப்போது சிறப்பு தானே. இப்போ தொழில் மேன்மேலும் வளரும் இல்லையா? குரு சந்திர யோகம் இருக்கிறது அல்லவா? தொழில் விருத்தி அபிவிருத்தி. நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் சூப்பராக போகும். சொந்தமாக தொழில் பண்ணணும்னு ஆரம்பித்தா கூட நல்லா சிறப்பாக செல்லும். ஃப்ரெஷ் ஹேண்ட் இருக்கிறவங்க தாராளமாக தொழில் பண்ணலாம். படித்து முடித்த இளைஞர்கள் இருப்பாங்க. இல்லை நான் இப்போ படித்து முடிச்சுட்டேன், நான் வேலைக்கு தான் போகணும், தாராளமாக வேலைக்கு போங்க. என்ன துறையில் நீங்கள் சேரணுமோ அந்த துறையில் நீங்கள் சேர்ந்து சம்பாத்தியத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, குருச்சந்திர யோகம் இருக்கிறதால திருமணத்துக்கான ஒரு காலமும் இந்த ஆண்டு, ஓராண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் என்று சொன்னால் மிகையாகாது. சட்டுப்புட்டு இந்த ஓராண்டு திருமணம் ஆகணும்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும். குருச்சந்திர யோகம் இருந்தால் வாழ்க்கையில் தோற்று போனதாக சரித்திரம் இல்லை. இப்போ குருச்சந்திர யோகம் எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, தொழிலில் வெற்றி, உத்தியோகத்தில் வெற்றி சொல்லலாம் இல்லையா? அடுத்தது தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் குரு பகவான். 3ஆம் இடம் இந்த துலா லக்னம் துலா ராசிக்கு. தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ தைரிய வீரியமாக செயல்படுவீங்க. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். பரஸ்பரம் இது நாள் வரைக்கும் விரோதமாக இருந்திருக்கலாம். இப்போ அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. குறுகிய தூர பயணத்தால் ஒரு சிலருக்கு நன்மைகள் ஏற்படும். மற்றபடி எடுத்த காரியங்கள் சூப்பராக முடியுங்க, செவ்வனே முடியும். முயற்சி திருவினையாக்கும். அதாவது எடுத்த காரியங்கள் இமாலய வெற்றி பெறும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறது ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா அந்த சில இதெல்லாம் அக்ரிமெண்ட் போடுவாங்க. சினிமா நடிகைகள் இருப்பாங்க, அவங்களாம் அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த படத்தில் ஒப்பந்த கையெழுத்து அது மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய நடிகைகள்லேருந்து டெக்னீஷியன் வரைக்கும் யாராக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. அவங்க மட்டும் இல்லை, நீங்கள் வீடு வாங்க, மனம் வாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க, இல்லை அலுவலக நிமித்தமாக ஒப்பந்தம் கையெழுத்தாகும், கான்ட்ராக்ட். மற்றபடி உங்களுக்கு இந்த 6ஆம் இடம், அதாவது 6இல் இருக்க சனி பகவான், 5இல் இருந்த சனி பகவான் இப்போ 6க்கு போயிட்டார். இப்போ 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். 5இல் ராகு இருக்கலாமோ, இருக்கக்கூடாது. ஆனால் குரு பார்வை இந்த ஓராண்டு குரு பார்ப்பார். 1 ஆண்டு அங்கே ராகு இருக்க போகிறாரு. நம்ம ஓராண்டு பலனை சொல்கிறோம். அப்போ ஓராண்டு முழுவதும் குரு பார்வையில் ராகு இருக்க போகிறார்.
அப்போ 5ஆம் இடத்தில் ராகு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, அவர் நல்லதான் செய்வார். ராகுனுடைய தன்மைகளும் விரிவாக்கம் அடையும், 5ஆம் இடமும் சுபத்தன்மை பெறும். அதுதான் குருவினுடைய பார்வை. குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ் போன்றவர் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலம். சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த ஓராண்டு மிகுந்த சந்தோஷமாக இருப்பீங்க. பிள்ளைகளால் சந்தோஷம், பிள்ளைகளுடைய வளர்ச்சி மேன்மை மிக சிறப்பாக இருக்க போகிறது. பூர்வீகத்தில் நல்லது நடக்கப் போகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு மிக மிக உன்னதமாக இருக்க போகிறது. பிளஸ்ஸிங். அங்கே ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார். கெடுக்கக்கூடிய ராகு கெடுக்க முடியாது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். கேது பகவான் இப்போ 5க்கு ராகு வராருன்னா கேது 11க்கு வரார். கேது 11க்கு வராருன்னு சொன்னால் உங்களுக்கு டெஃபினட்டாக நல்லதையே செய்வார். 3, 6, 11 ராகு கேதுக்கள் இருந்தால் அளப்பரிய பலனை தரணும்னு விதி இருக்குது. 11 இருக்கக்கூடிய கேது பகவான் அளப்பரிய பலனை தருவார். அது தொழில் ரீதியாக நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழிலில் சாதிக்க முடியுமா, பெரிய லெவலில் ரீச் ஆக முடியுமா, ஆக முடியும். அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறார். உங்கள் எதிர்பார்ப்பை விட 2 மடங்கு வருமானம் வரக்கூடிய காலம் இது. ஏன்னா 11 கேது இருக்கு, அப்படியே கொட்டி கொடுப்பார், அள்ளி கொடுப்பார். கோடீஸ்வர யோகம் வரும்னு சொல்லலாம். குபேர சம்பத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிறவங்க பெரிய லெவலில் வருவாங்க. ஆலயங்களில் பணியாற்றுபவர்களுக்கும் அற்புதமான நேரம். அரசியல்வாதிகள், மற்றபடி அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான ஒரு சலுகைகள் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அப்போது உத்தியோகத்தில் கௌரவம், புகழ், அந்தஸ்து, பட்டம், பதவிகள் தேடி வரும். சாதாரண கிளார்க்காக இருக்கிறவர் ஒரு பெரிய சூப்பர்டென்ட் போஸ்ட்டு இல்லை மேனேஜர் போஸ்ட்டு வந்துச்சுன்னா அவருக்கு புகழ் எப்படி வரும்? இப்போ சம்பள உயர்வும் கிடைக்கும், சமூகத்தில் பேர் புகழ் கிடைக்கும், நிர்வாகத்தில் நல்ல பேர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 11ஆம் இடம் வலுத்திருப்பதால் பொருளாதார சேர்க்கை இருக்கிறது. சொந்த தொழில் பண்ணுறையா, நான் சொந்த தொழில் இது நாள் வரைக்கும் எனக்கு சரியாக போகல, இந்த ஓராண்டு, அதாவது 1 ஆண்டு இருப்பார் கேது, நம்ம ஓராண்டு பலனை தான் சொல்கிறோம். இந்த ஓராண்டு கண்டிப்பாக கேது மாதிரி கெடுக்கவும் முடியாது, கொடுக்க ஆரம்பித்தா அவரை மாதிரி கொடுக்கவும் முடியாது. 11 கேது சூப்பருங்க, அற்புதமான பலனை வாரி வழங்க போகிறார். இந்த 5 ராகு அப்படின்னு சொன்னோமே, பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இடர்பாடுகள் இருந்தால் அது விலகக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக 100% கிடைக்கும் என்று சொல்லலாம். ஸோ ராகு கேது பேச்சு, ராகுவால் தீமை கிடைக்க வேண்டும், ஆனால் நன்மைகள் கிடைக்க போகிறது. ஆனால் பெரிய அளவில் இல்லைனாலும் சந்தோஷமாக இருப்பீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, கல்வி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணது, இப்படி ஏதாவது வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. கேது 11 இமாலய சாதனை செய்ய போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீர்கள். அப்போ குரு பார்வை கோடி நன்மை, குரு ஸ்தான பலமும் சிறப்பாக இருக்குது. இப்போ சனி பகவானை பார்க்கலாம் வாங்க. 5ஆம் இடத்துல இருந்து வந்து சனி பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. சனி பகவான் 3, 6, 11 இருக்கணுங்க. இருந்தாருன்னா அளப்பரிய பலனை கொடுப்பார். அப்போ 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். வெற்றி ஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்காருன்னா உங்களுக்கு இப்போ இந்த ஓராண்டு, நம்ம அது 2.5 வருஷம் அங்கே இருக்க போகிறார். நம்ம ஓராண்டு பலனை தான் சொல்கிறோம். அந்த ஓராண்டு பலன் பார்த்திங்கன்னா நல்ல, உங்கள் கீழே ஒரு கடைக்கண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்கள், நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள், நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, எதிரிகள் இருக்க மாட்டாங்க.
நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை தனியார் துறையில் இருந்தாலும் சரி, எதிரிகளே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. இருந்தால் அவங்களால அனுகூலமாக மாறிடும்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க. நோய் நொடிகள் யாருக்கும் அண்டாது. இது வரைக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கோ இல்லை உங்களுக்கோ யாருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அந்த துலா ராசி, துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்திருக்கும். இந்த நோய் அந்த நோயின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திடுதிப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோய் இருக்கிற இடம் தெரியாது. அந்த அளவுக்கு 6ஆம் இடத்தில் நோய் இருந்தால் அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், அது பண்ணணும்னு நினச்சி காத்துட்டுருப்பீங்க. இப்போ மருத்துவத்தின் உதவியோடு சரியாயிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே எங்கே ஜெயம்தான், ஜெயம், வெற்றி. தொழிலில் நல்ல சாதனை படைக்க போகிறீங்க. தொழில் அபிவிருத்தி ஆகும், புகழ் கிடைக்கும் உங்களுக்கு. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்கிலார் தோன்றாமை நன்றுன்ற மாதிரி இந்த ஓராண்டு இந்த துலா லக்னம் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு புகழ் கிடைக்கும், பெருமை கிடைக்கும். வாழ்க்கையில் மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் என்று சொல்லலாம். இப்போ சனி பார்வையை எடுத்துக்கலாம். சனி பார்வை 12ஆம் இடத்தை பார்க்க போகுது. 12ல் கேது இருந்தார், இப்போ யாரும் இல்லைங்க. அவர் 11க்கு போயிட்டார். அப்போ 11 அதை 12 யாரும் பார்க்கல, குரு பகவானும் பார்க்கல. 12ஆம் இடம் என்பது அயன சயன போகம். வேலைக்கு உண்பது உறங்குவது அதெல்லாம் நடக்காது. ரொம்ப பிஸி ஷெட்யூல் ஆகிடுவீங்க நீங்கள். பிஸி ஷெட்யூல்னால் அப்போ கண்டிப்பாக வேலைக்கு உண்ண முடியாது, உறங்க முடியாது. அது அயன சயன போகம் இல்லையா. அது 12ஆம் இடம் சனி பார்வையால் தூக்கம் வராது. ஆனால் சனி 12ஆம் இடத்தை பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு அசுப செலவும் இருக்கும், ஒரு சிலருக்கு சுப செலவும் அமையும். மொத்தத்தில் இந்த ஓராண்டு சனி பகவான் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் ஸ்தான பலம் நல்லா இருக்குது, சனி பகவானும் ஸ்தான பலம் நல்லா இருக்குது. ராகு கேது பேச்சு இந்த ஓராண்டும் சிறப்பாக இருக்குது. மொத்தத்தில் இந்த துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம். சாதிக்க போகிறீர்கள். சேமிப்பு மிச்சம், அதாவது கையிருப்பு மிச்சமாக இருந்து ஏதாவது பொருள், இடம், வீடு, இது மாதிரி வாங்கக்கூடிய விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய நிலை இருக்கும். பிள்ளைகளை உயர்கல்விக்காக வெளிநாடு கூட அனுப்புவீங்க. இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பான ஒரு ஆண்டு. மொத்தத்தில் அற்புதமான ஒரு ஆண்டு இந்த விசுவாவசு ஆண்டு. துலா லக்னம் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. சனி பகவான் ஆட்சி விரும்பி இந்த விருச்சிக ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான். இப்போது நம்ம இந்த எபிசோடில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது இந்த விருச்சிக ராசிக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டினுடைய பெயர் பார்த்திங்கன்னா விசுவாவசு ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர். இப்போ இந்த ஆண்டு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைய போகிறது? இப்போ ஆண்டு பலன் சொன்னாலே ஆண்டு கிரகங்களை தான் நம்ம கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ தமிழ் புத்தாண்டு அப்படின்னா 14/4/2025 முதல் 13/4/2026 வரைக்கும் இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு பலன், ஓராண்டு பலன் அப்படின்னும்போது இந்த ஓராண்டுக்கு ஆண்டு கிரகங்களை மையப்படுத்தி தான் நம்ம பலனை சொல்கிறோம். முதல்ல சனி பகவான் எடுத்துக்கலாம். சனி பகவான் உங்களுக்கு மீனத்தில் இருக்கார். இந்த விருச்சிக ராசிக்கு இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்து அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருந்தது. ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிங்க. தொழிலில், உத்தியோகத்தில், வேலை பார்க்குற இடத்துல
வீட்டில் வெளியில் நட்பு வட்டாரங்கள் உறவினர்கள் வட்டாரம் எல்லா இடத்துலையும் அசிங்கப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க. கடன் காட்சிகள் அமைந்து விட்டன அப்படின்னு கூட சொல்லணும். அப்படி 4ஆம் இடத்து அதிபதி 4ல் சனி அப்படின்னா அர்த்தாசிரம சனி. தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. இல்லை தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனை செலவு செஞ்சீங்க. தாய் வழி சொந்தங்கள், தாய் மாமன் வழி சொந்தங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகைன்ஸ்டாகவே இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தொழிலில் வருமானம் இல்லை, வருமானம் இருந்தால் செலவு 2 பங்கு இருந்தது. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய டார்ச்சர்கள் இருந்தது. ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு எங்கே போயிடலாமா அப்படின்னு கூட பார்த்தீங்க. அந்த அளவுக்கு சொல்லலாத சிரமங்களை அனுபவித்தீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் அங்கிருந்து இடம்பெயர்ந்து சனி பயிற்சி ஆகி மீனத்துக்கு போயிட்டார். இப்போ மீனம் என்பது உங்களுக்கு 5ஆம் இடம். இப்போ அர்த்தாஷ்டம சனி விலகிடுச்சு. 5 பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னா பூர்வீகத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய நிலை, பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய காலகட்டம். இது ஸ்தான பலம். ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போது பூர்வீகம் அடிக்கடி போயிட்டு வருவீங்க, குலதெய்வம் வழிபாடு பண்ணுவீங்க. ஏன்னா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நிலை. 5ஆம் இடத்துல சனி இருக்கான்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு பிள்ளைகளால் பெருமிதம், பூர்வீகத்தில் வளர்ச்சி, பூர்வீகத்தில் பெருமைகள், பூர்வீகம் அடிக்கடி சென்று வரக்கூடிய தருணம் இதெல்லாம் அமையும். ஸ்தான பலம் அப்படின்னாக்கா சனி பகவானுக்கு 3ஆம் பார்வை இருக்கிறது. 7ஆம் வீட்டை பார்க்கிறார். 7ஆம் வீட்டை சனி பார்க்குறார். இந்த 2.5 வருஷம் பார்க்குறாரு இல்லையா? அந்த 2.5 வருஷமும் 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். நண்பர்கள் நல்லது செய்கிறேன்னு வருவாங்க, கட்சியில் அவங்களால பிரச்சனை வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு. அவர் சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறது அவர் ஏற்றுக்க மாட்டார். அப்படி ஒரு கான்ட்ரவர்சி ஏற்பட்டு கூட்டு தொழிலில் சில சிரமங்களை அனுபவிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. சமூகத்தில் உங்களை அந்த அளவுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காது, உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்காது. உங்களை பார்த்தா, அதாவது 7ஆம் இடம் சொன்னாலே சமூகமாக சென்றவிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லலாம். ஆனால் சென்றவிடமெல்லாம் வெறுப்புன்னு மாற்றிக்க வேண்டியதுதான். எங்கே போனாலும் நம்மளை பார்த்த உடனே இன்முகம் காட்டி வரவேற்பார்கள். ஆனால் இப்பொழுது முகத்தை திருப்பிக் கொள்கிறார்களே ஏன் அப்படின்னு நீங்களே கேள்வி கேட்கலாம். அந்த அளவுக்கு உங்களை பார்த்த உடனே டக்குன்னு மூஞ்சை திருப்பிப்பாங்க. நீங்கள் சுதந்திரமாக நடந்துக்கிட்டு சுதாரிச்சுக்கிட்டு புன்முறுவலை வரவழைத்து கொண்டு நீங்கள் அங்கே போகிற இடத்துல நீங்கள் பேசுனீங்கன்னா பிரச்சனை சமாளிக்கப்படும். இல்லைன்னா அவங்க டிப்னா நீங்கள் கோவப்பட்டு நீங்கள் தான் வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகள் அதிகமாகும். அப்போ 7ஆம் இடம் சனி பார்வை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல். அப்போ நடக்கிற ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஒரு காயை நகர்த்துவீங்க. ஆனால் அந்த பிளான் கடைசியில் பார்த்தா சொதப்பிடும், சக்ஸஸ் ஆகாது. அப்போது மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், நட்பு வட்டாரங்கள், உறவினர்கள் வட்டாரங்கள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு அகைன்ஸ்டாகவே செயல்படுவாங்க, எதிர்ப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் திருமண முறிவு பந்தம், அதாவது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பார்கள். ஆண்களோ பெண்களோ விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு பிறப்பு ஜாதகம் அடிப்படையில் நன்னா இருக்கும் பட்சத்தில் திருமணம் 2வது திருமணம் நடந்து வரும். இல்லைன்னு சொன்னால் இந்த சனி பகவான் பார்க்குறார் அப்படின்னா 11ஆம் இடத்தை பார்க்குறதால கைகூடி வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தள்ளிக்கிட்டே போகும். திருமணம் கைகூடாது அப்படின்னு சொல்லுவோம். என்னப்பா எது பேசுகிறோம், எல்லாம் ட்ராப் ஆகி போகுதுப்பா,
ஏதாவது ஒரு இடத்துல நின்று போயிடுது பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அடுத்தது அதே சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். பேசுவதில் எச்சரிக்கை தேவை. பேசுவதில் எச்சரிக்கை தேவை. இவன் ஃபோன் கால் வந்தால் கூட நீங்கள் வந்து பார்த்து தான் பேசணும். குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கறதால இந்த ஓராண்டு குரு பார்க்குறார். அதனால் குரு பார்வை இருக்கிறதால இந்த ஓராண்டு பிரச்சனை இல்லை. மீதி இருக்கிற 1.5 ஆண்டு இருக்கு இல்லையா, 2.5 ஆண்டு இல்லையா, அந்த 2.5 ஆண்டும் பார்த்தீங்கன்னு சொல்லணும். அந்த 1.5 ஆண்டும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வரும். இந்த ஓராண்டு சமாளிக்கப்படும் குரு பார்வையில் இருக்கிறதால. அதே நேரத்தில் பல வரவு வந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் சம்பாத்தியம் பண்ணால் கூட யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துடாதீங்க. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். ஒன்வே டிராஃபிக் மாதிரி கொடுத்தா வசூலாகாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த 2.5 ஆண்டு பலனை நம்ம சொல்லிட்டோம். இந்த 2.5 ஆண்டு சனி பகவான் இருக்கார் அப்படின்னா ஒரு ராசியில் இப்போ ஆண்டு கிரகங்கள் இருப்பாங்க இல்லையா, குரு ராகு கேது, அதையும் நம்ம உள்வாங்கி தானே பேசணும். இப்போ குரு பகவான் பாருங்கள், உங்களுக்கு 8ல் போய் இருந்தாலும் மறைஞ்சாலும் பார்வை பலம் சுபம். 4ஆம் இடத்தை பார்க்குறார். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். பண வரவு தன வரவு இந்த ஓராண்டு சிறப்பாக இருக்கும். சுப செலவுகள் ஏற்படும். அடுத்த ஆண்டு குரு உங்களுக்கு விருச்சிகத்துக்கு 9ஆம் இடத்தில் குரு உச்சமடைகிறார். 2க்கும் 5க்கும் உடையவர். ஸ்தான பலமாகிறது. பார்வை பலம் என்று சொன்னால் ராசியை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார். பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மிக சிறப்பாக இருக்க போகிறது. ஒரு 2 ஆண்டு பலனை நம்ம சொல்லிட்டோம். இப்போ ராகுக்கு எது 1.5 ஆண்டு பலன். இப்போ ராகு பொறுத்தவரையும் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இருக்கிற இடத்த பிரம்மாண்டத்தை பண்ணுவார். வீடு வாங்க போகிறீங்க, இடம் வாங்க போகிறீங்க, பூமி வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் அது வந்து அப்படியே ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு வாங்கலான்னு பார்த்தா அது 50 லட்ச ரூபாய் கொண்டாந்து விட்டுரும். அவர் தான் ராகு பிரம்மாண்ட நாயகனாச்சே. அப்போது உங்களை வந்து கடனை அதிகப்படுத்தி வாங்க வைப்பார். ஒரு பொருளை வாங்க வைப்பார். அது காராக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளுடைய கல்விக்காக கூட நீங்கள் போவீங்க. நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாயில் ஒரு இந்த காலேஜில் சேர்க்கலான்னு பார்ப்பீங்க. இன்னும் வேறு ஒரு காலேஜில் செலவு ஜாஸ்தி, 7 லட்சம் 8 லட்சம் ஆகும். அப்படி உங்களுக்கு வந்து விரிவாக்கத்தை பண்ணுவார். இவர் வந்து நல்ல பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி நம்ம தகுதிக்கு மீறி ஒரு பொருளை வாங்க வைப்பார். இல்லை கல்வியை படிக்க வைக்கக்கூடிய பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ 4ஆம் இடம் ராகு மட்டும் இருந்தாருன்னு சொன்னால் குரு பார்வையில்னா தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள், வண்டி வாகனங்கள் லாபத்தை தராது, அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும்னு சொல்லணும். ஆனால் இந்த ஓராண்டு குரு பார்வையில் இருக்கிறதால இந்த ராகு பகவான் 1.5 ஆண்டு பலன் கொடுக்க போகிறார். ஆனால் ஓராண்டு குரு பார்வையில் இருக்க போகிறார். அதனால் உங்களுக்கு 4ஆம் இடம் சிறப்பாகிறது. வண்டி வாகனங்கள் வாங்கிறது, வீடு வாங்க, மனை வாங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்கி இது பண்ணுவீங்க. அதே போல் கேது விருச்சிகத்துக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. இப்போ இருக்கிற இடத்த சுருக்குவார் கேது. அப்போ 10ஆம் இடத்துக்கு கேது போயிடுறாரு இந்த 1.5 வருஷம். அப்படின்னா இருக்கிற இடத்த சுருக்குவார்னா அப்போ தொழிலை வந்து நீங்கள் கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ண வேண்டாம். இருக்கிற தொழிலை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அவ்வளோதான். இருக்கிற தொழிலை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். கடன் வாங்கி போட்டிங்கன்னா அப்புறம் அந்த கடன் எக்ஸ்ட்ரா ஆகிடும். அப்புறம் வருமானத்தை விட அப்புறம் கடனுக்கு வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் வேண்டாம். மொத்தத்தில் இந்த சனி பகவான் உங்களுக்கு விருச்சிக லக்னத்துக்கு 3க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்று உங்களுக்கு எங்கே இருக்காருன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறது. அர்த்தாஷ்டம சனி விலகிடுச்சு. பயப்பட வேண்டாம். சனி நல்லதே செய்வார். பார்வை பலம் மாத்திரம் அசுபம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அதுக்கு பலனை சொல்லியாச்சு. குரு பகவான் உங்களுக்கு இந்த ஆண்டு 8ல் இருந்தாலும் தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு. இந்த ஓராண்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். 4ஆம் வீட்டை பார்த்து வீடு வாகனம் கல்வி பிள்ளைகளுடைய நிலை சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா குரு உச்சம் பெறுகிறார் அடுத்த ஆண்டு. நம்ம 2.5 வருஷம் அந்த சனி அதால் பார்க்குறோம். அதனால் உங்களை பொறுத்தவரை இந்த தமிழ் புத்தாண்டு ஓராண்டு பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஓராண்டு சனி பகவானுடைய நிலை, ராகு கேது நிலை, குரு பகவானுடைய நிலை ஓராண்டு பார்க்குறோம்.
சிறப்பாக தான் இருக்குது, ஒன்றும் குறை கிடையாது. நிச்சயமாக விருச்சிக ராசிக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவோம். நன்றி, வாழ்க வளமுடன். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடங்கி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் உள்ளடக்கி. இந்த ராசி அதிபதி இவ்வளோ நாளாக 6ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 11/5/2025 குரு பயிற்சியாகி மிதுனத்துக்கு போயிடுறார். அப்போ அதிகபட்சமான நாள் மிதுனம் தான் இருக்கிறார். உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குரு 7ஆம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு. ஸ்தான பலமா என்று சொன்னால் இந்த தனுசு ராசிக்கு ஸ்தான பலம் அற்புதமான ஸ்தான பலம். அதாவது கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவான்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார், ராசியை பார்க்க போகிறார். சூப்பருங்க, நல்லதே செய்வார். 7ஆம் இடம் என்பது சமூகம், கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் செய்யக்கூடிய இடம். இப்படி 7ஆம் இடம் உங்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு இடம். இப்போ 7ல் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண வயதில் இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான ஒரு நிலை. குரு பார்வை கோடி நன்மை. 7ல் இருக்கிறதே சிறப்பு, குரு பார்வை அதை விட சிறப்பு. 7ல் இருந்தால் எல்லாம் கூட்டு தொழில் பண்ணுறீங்க, கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆண்டு கூட்டு தொழில் செய்யக்கூடிய தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு மகத்துவமான ஆண்டு. கூட்டு தொழில் சிறந்து விளங்குமா, நல்ல சிறப்பாக இருந்து நல்ல லாபத்தை ஈட்டி தரும் என்று சொன்னால் மிகையாகாது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும், நண்பர்களால் நல்லது நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். இது குரு ஸ்தான பலம், இந்த விஸ்வாவசு ஆண்டு நிலை. இப்போது பார்வை பலம் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பருங்க. அதாவது 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல், எல்லாம் லாபமயம். இப்போ இந்த தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த விஸ்வாவசு ஆண்டு, இந்த ஓராண்டு அற்புதமான பலன்களை பெறப்போகிறீர்கள். ஃபினான்ஷியல் ரீதியாக ஜெயிக்க போகிறீங்க, சாதனை புரிய போகிறீங்க. எதை தொட்டாலும் சக்ஸஸ், ஃபெயிலருக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்க நல்ல அதிகமான லாபத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இது விளங்குகிறது. அப்போ தொழில் பண்ணுறவங்க நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, இல்லை தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், இல்லை இன்னொரு பிரான்ச்சையும் ஓப்பன் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். தொழில் அற்புதமாக சென்று ரெட்டிப்பு லாபத்தை தேடித்தரும். அதனால தான் 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயரப்போகிறது. இப்போ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, தனியார் துறையில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா பட்டம் பதவிகள் தேடி வரக்கூடிய காலகட்டம். சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் நிறுவனத்து மூலிமா, கவர்மெண்ட் மூலிமாவோ இல்லை ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறீங்க நிறுவனத்து மூலமாகவும். ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு, ப்ரமோஷனுக்காக காத்திருக்கவங்களுக்கு ப்ரமோஷனு. இப்படி அற்புதமான நேரம், சாதிக்க போகிறீங்க. ஒரு சாதாரண கிளரிக்கல் கேட்டராக இருக்கிறவங்க இப்போ ஒரு சூப்பரண்ட் ப்ரமோஷனாக வந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு அருமை தானங்க, சூப்பர் தானங்க. உங்களுக்கு பேர் புகழ் மட்டுமா உயரப்போகிறது, அந்தஸ்தும் உயரப்போகிறது, பண வருவாய் சிறப்பாக இருக்க போது, ஃபினான்ஷியல் ரீதியாக சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, இன்னொரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். இந்த
தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு, தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாவது திருமணம் இந்த ஓராண்டு நடந்தேறுங்க. டெஃபினட்டாக நடந்தேறும். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு என்று சொல்லலாம். ராசியை பார்க்குறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடத்துல சனி போயிடுறார். அர்த்தாஷ்டம சனி வருது, ஒரு பக்கம் இருக்கட்டும். தெளிவில்லாத சூழல். அர்த்தாஷ்டம சனின்னா வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும், உங்கள் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், வீட்டில் செலவுகள் ஏற்படும், மெயின்டெனன்ஸ் செலவு கூட இருக்கும். இதனால் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. இருந்தாலும் ராசியை லக்னத்தை குரு பார்ப்பதால் தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். 3ஆம் இடம் சூப்பருங்க, அற்புதங்க. முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். அங்கே 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ராகு கேது பேச்சு இருக்கு இல்லையா, சித்திரை 13 26/4/2025. அப்போது ராகு அங்கே 3ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா அங்கே குரு பார்வையில் இருக்கும். ஏற்கனவே 3ஆம் இடம் ராகுக்கு உகந்த இடம். அப்போ குரு வேறு பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ இன்னும் சிறப்புங்க. பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக இந்த ராகு ஏற்கனவே சூப்பரான பலனை கொடுக்க போகிறார். இது ராகு கேதுக்கள் 3, 6, 11 இருக்கும்பொழுது கோச்சார ரீதியாக அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய நிலைன்னு சொன்னால், அப்போ 3ல் ராகு அற்புதமான பலனை வாரி வழங்க போகிறார். அதுவும் எந்த ஒரு கிரகமும் குரு பார்வையில் இருந்தால் இன்னும் சிறப்புங்க. அப்போ ராகு பெரிய பலனை கொடுக்க போகிறார், தைரியத்தை கொடுக்க போகிறார், வீரியத்தை கொடுக்க போகிறார். சாதிக்க போகிறீங்க, வெளிநாடு போகணும்னா போகலாம், எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அந்நிய பொருளாதாரம் ஒரு சிலருக்கு வீடு தேடி வரப்போகிறது. ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பொற்காலம். கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்குது. முயற்சி ஸ்தானம், எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது குரு பார்வையை பற்றி நம்ம சொன்னோம். இப்போது ராகு உங்களுக்கு 3ல் இருந்தால் அளப்பெரிய பலனை கொடுப்பார். அதுவும் 2 in 1 குரு வேறு பார்க்குறார், சூப்பரான பலனை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னோம். கேது உங்களுக்கு 9ல் உட்காருவார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் கேது உட்காரார். ராகு இருக்கிற இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார். 9ஆம் இடம் இருக்கிற இடத்த சுருக்குவார் கேது பகவான். அப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதோ பிரச்சனைகள் வரும், இடர்பாடுகள் வரும், பாக்கியத்தில் தடை ஏற்படும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஒரு சிலர் கோயில் குளங்களுக்கு போகக்கூடிய ஒரு நிலை. இந்த 9ல் கேது கொஞ்சம் தடையை ஏற்படுத்துவார். தந்தைக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார், தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். மற்றபடி இப்போ சனி பகவான் பார்க்கலாம் வாங்க. சனி பகவான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த விஸ்வாவச ஆண்டு தமிழ் புத்தாண்டு 4ஆம் இடத்துல இருக்கார், மீனத்தில் இருக்கார். இந்த 4ஆம் இடம் மீனத்தில் இருக்கிறார் அப்படின்னும்போது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். இப்போ பர்சனலாக வண்டி வச்சுருக்கீங்க, 2 வீலரு 4 வீலர் வச்சுருக்கீங்க, செலவு வைக்கும். இதையும் தாண்டி ஒரு சிலர் கமர்ஷியலாக, அதாவது வாடகைக்கு விடுவீங்க இல்லையா, ஆட்டோ, டாக்ஸி, மற்றபடி டெம்போ ட்ராவலர், லாரி, கனரக இயந்திரம், பஸ்ஸு இல்லை அல்லது ஜேசிபி போன்ற இது போன்ற பெரிய கனரக இயந்திரங்கள், அதாவது இன்ஜின், இந்த 4 வீலர் அதெல்லாம் வச்சு பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு செலவுகள் வைக்கும். சவாரி கிடைக்குதோ இல்லையோ, செலவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம். தேடிட்டு வரும் செலவு. அப்போ மெயின்டெனன்ஸ் செலவு, அது ரிப்பேர் செலவு, இதெல்லாம் பண்ணக்கூடிய நிலை இருக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். மற்றபடி தாய் அந்த சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறார். ருணரோக சத்துருஸ்தானம். இப்போ 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பதால் அந்த ஸ்தானம் பிரச்சனையாகிறது. எதிரிகளால் தொல்லை ஏற்படும்.
கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். மற்றபடி உங்கள் தேக ஆரோக்கியம் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். ரோக சத்துருஸ்தான் பிரச்சனையாக தான் இருக்கும், எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் டீல் பண்ணணும். அறிமுகம் இல்லாத நபர், அறிமுகம் இல்லாத ஆளுங்கிட்ட, அதுவும் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸு, நட்பு வட்டாரம், உறவினர்கள் வட்டாரம் எங்கேயா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து தாங்க நீங்கள் பழக வேண்டியது. அர்த்தாஷ்டம சனி இருக்குது, தொழில் ரீதியாக கூட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையோடு இருக்கணும். மற்றபடி அதே சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார் என்று சொன்னால், மேனாமினிக்கியாக அந்த தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவங்க மேனாமினிக்காக இருக்க முடியாது. அதிகமான எஃபோர்ட்டு தேவைப்படுது. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்று சொல்கிறோம். சொந்த தொழில் பண்ணாலும் அப்படித்தான், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் அப்படித்தான். அதிகப்படியான உழைப்பு, ஐயோ டென்ஷனுங்க, நீங்கள் பூரா நாய்ப்பட்ட பாடுங்க, பழப்புங்க, ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லுவீங்கள்ல, அதுபோல் ரொம்ப காலையில் வேலைக்கு போய் ராத்திரி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதிகமான இது. அப்போ அதிகமான முயற்சி போடுறீங்க, இப்போது சொந்த தொழில் பண்ணுறீங்க, அதுவும் கண்டிப்பாக அதிகமான முயற்சி எஃபோர்ட் போட தான் வேணும், உழைப்பு தேவை இருக்கும். அப்போ அது இன்புட் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ வேலை பலு இருக்குன்னு சொன்னோம், ஆனால் லாபம் இல்லாமல் போயிடாது. லாபம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அதே குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். சூப்பர். அதாவது இதிலிருந்து என்ன சொல்ல வரோம், தமிழ் புத்தாண்டு, விஸ்வாவசு ஆண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய, விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலை ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். 2வது திருமணம், முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகி இருந்து பிரிஞ்சு போய் கோர்ட்டு கேஸுன்னு பிரிஞ்சு போய் இருந்தாலும் இப்போ 2வது திருமணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக 2வது திருமணத்துக்கான அமைப்பு ஏற்பாடாகும். ராகுவை குரு பார்க்கிறார். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே அற்புதமான நேரம், காலம் அப்படின்னு சொல்லலாம். நம்பி நீங்கள் போகலாங்க, வெளிநாடு போகலாங்க, கல்விக்காக போகலாம், நல்லா படிப்பீங்க, செலவு பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் போய் சொந்த தொழில் பண்ணால் வெளிநாடு போகிறோம், கண்டிப்பாக போகலாம். இல்லை இங்கே நாங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் அனுப்புகிறாங்க, தாராளமாக போகலாம். அப்போது கண்டிப்பாக ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நல்லது செய்யுமா அப்படின்னா இந்த ஓராண்டு விஸ்வாவச ஆண்டு நல்லது செய்யும். உங்களுக்கு பாருங்கள், பணம் பல வகையில் பையை நிரப்ப போகிறது. வீடு வாசல் இதெல்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. இல்லை அப்படின்னா இடம் வாங்க, பூமி வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, நிச்சயமாக இல்லை பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க இது அற்புதமான நேரம். அல்லது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோகமான நேரம். இப்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிறந்த இடத்துலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வருவாங்க. இல்லை அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். மற்றபடி தந்தைக்கு இடர்பாடுகள் வரும். 9ல் கேது. தந்தைக்கு தொழில் நலிவடைந்து போகலாம். நீங்கள் கூட அவருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலர் அதாவது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வேறு வரும், அது வேறு ஒரு விஷயம். அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் ராகு அற்புதமான பலனை, ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கார். 11ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். அப்போ இந்த தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய நிலையை பயப்படாதீங்க. வேணா சனி பகவான் அவருடைய வேலையை அவர் செய்வார். அர்த்தாஷ்டம சனி அப்படின்னும் பொழுது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை தருள்வார், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள்.
தலைக்கு வருது தலைப்பாயோட போகும். இருந்த போதிலும் அதை விட உங்களுக்கு பெரிய மாசான விஷயம், சூப்பரான விஷயம், ராகு நல்ல நிலையில் இருக்கிறது, குரு நல்ல நிலையில் இருக்கிறது, குரு பார்வை அதை விட சிறப்பாக அமைகிறது. ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை, பணப்புழக்கம் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் வந்து வீடு வாங்க, மனம் வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க கண்டிப்பாக செய்வீங்க. அப்போது பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட போகிறது. ஒரு கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்ல சம்பாத்தியம் இருக்கும். பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும். இந்த விஸ்வாவசு ஆண்டு தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பொற்காலம், பண மழை பொழியக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகையாகாது. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான். அவர் இப்பொழுது மீனத்தில் இருக்கிறார். மகரத்துக்கு 2ஆம் இடத்தில் இப்போ ராகு கேது பயிற்சி சித்திரை 13ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அப்போ 26/4/2025 ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் சனி பயிற்சி ஆகிறார்கள். குரு பகவான் பார்த்திங்கன்னு சொன்னால் 11/5/2025 குரு பயிற்சி மிதுனத்துக்கு. அப்போ இந்த ஆண்டு கிரகங்களை மையமாக வச்சு தான் நம்ம தமிழ் புத்தாண்டு பலனை சொல்ல போகிறோம். இந்த மகர லக்னம், மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவச ஆண்டு எப்படி இருக்க போகுது? நல்லா இருக்குமா இல்லை மீடியமாக இருக்குமா? வாங்க பார்க்கலாம். இதில் முதல்ல நம்ம வந்து சனி பகவானை எடுத்துக்கலாம். ராசிநாதன் இல்லையா? என்னதான் இருந்தாலும் 12 கட்டத்தில் முக்கியமானவர் லாங்கிற ஒரு லக்னாதிபதி இல்லையா, ராசி அதிபதி இல்லையா, அவருடைய நிலை எப்படி இருக்கிறது? அற்புதங்க. 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் போய் அமர்வது என்பது ஒரு யோகமான பலனை தரக்கூடிய காலம், அற்புதமான பலன். இது நாள் வரைக்கும் 7.5 சனி இருந்தது, பிரச்சனை இருந்தது. இப்போ வாழ்க்கையை வந்து இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் பாதைன்னு ஒரு நல்லது செஞ்சுட்டு போகிறாரு, செய்வார். அதே நேரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ, இது அஃப்கோர்ஸ் லக்னாதிபதி 2 கூடையவன் இவர் இருந்தாலும் இப்போதைக்கு இவர் 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் இருந்து இருக்கிறதால கெடுபலன்கள் துளி கூட இல்லாமல் சுப பலனையே வாரி வழங்கும் நிலையில் இந்த சனி பகவான் இருப்பதால் எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எல்லா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீர்கள். அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3ஆம் இடம் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். இப்போ இந்த ஸ்தானத்தை வந்து குரு பகவான், அதாவது சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னா அது குரு வீடு தானே. ஸோ வாழ்க்கையில் வந்து வாழ்வாங்க வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். தொழில், உத்தியோகம், இது நாள் வரைக்கும் ஒரு மெத்தனத்தன்மை இருந்திருக்கலாம், பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இனி பார்த்தீங்கன்னா தொழில் சிறந்து விளங்க போகிறது. உத்தியோகம் நல்ல ஒரு பிடிமானமாக நல்லா வேலை பார்க்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இதுதான் 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தினுடைய, அது பேரே உபஜயம்னு பாருங்கள், ஜெயம். அப்போ அந்த 3ஆம் இடத்துக்கு சனி போய் உட்கார்ந்தாலே வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஸ்தான பலத்தை பார்த்தோம். பார்வை பலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 3ஆம் பார்வையாக உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பார்ப்பது சரியா அப்படின்னா சரி இல்லை தான். இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள், படிக்கிற இடத்துல இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ இல்லை மற்ற பிள்ளைங்கள் மூலமாகவோ இடர்பாடுகள் வரும். அவங்க படிப்பு வந்து
கவனச்சிதைவு ஏற்படும். மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்பது துளி கூட இருக்காது. அதுதான் முக்கியம். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுறவங்கள கொஞ்சம் இந்த ஓராண்டு பண்ண வேண்டாம். பிரச்சனைகள் தரக்கூடிய காலம். உங்களுக்கு கை காசு போயிடும் பண்ணிங்கனாக்கா. மற்றபடி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வம் உங்களை காக்கும். அடுத்தது உங்களுக்கு 9ஆம் வீட்டை சனி பார்க்குறார். 9ஆம் இடம் சனி பார்வை அப்படின்னும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், எதிர்ப்புகள். அவர் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் பேசுகிறது அவருக்கு பிடிக்காது, அப்படி ஒரு நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லை, அது பாக்கியஸ்தானத்தை போய் சனி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் பாக்கிய குறைவு ஏற்படும். எவ்வளோ மல்லு கட்டுறேன்பா, எவ்வளோ சிரமத்துக்காக இருந்து எல்லாத்தையும் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு சரியாக ஜெயிக்க முடியல, சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டம். தந்தைக்கு தொழிலில் பின்னடைவு ஏற்படலாம். மற்றபடி ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். இது சனி பகவானுடைய இந்த ஓராண்டு பலன். அவர் 2.5 வருஷம் இருக்க போகிறார். இந்த ஓராண்டு பலனை நாம் எடுத்து சொல்கிறோம். அடுத்தது குரு பகவான் எடுத்துக்கலாம். குரு பகவான் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்து அற்புதமாக இருந்தார். இப்போ 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6இல் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க. அப்போது எதிர்ப்புகள் கிளம்பும். இருந்தாலும் எதிர்ப்புகள் இருந்த போதிலும் நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். எதிரிகளை வென்று விடுவீர்கள். கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் குறையும். கடனே குறைஞ்சிச்சு இல்லைன்னு சொன்னால் புதுசாக கடன் வாங்கிங்க, சுப செலவுக்கு வரும். மற்றபடி வீட்டில் உங்களுக்கோ மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கோ தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடம்பு முடியாமல் இருந்தவங்க இப்போ எழுந்து நடமாட துவங்குவார்கள். இது 6இல் இருக்கக்கூடிய ஸ்தான பலம். ஆனால் ஸ்தான பலம் இல்லை. குருவுக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் கோச்சார ரீதியாக வரும்பொழுது அற்புதமான பலனை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. இப்போ 6ஆம் இடம் ஸ்தான பலம் இல்லை. இருந்த போதிலும் பார்வை பலம் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது. குரு பார்க்க கோடி நன்மை. தெரியாமலாம் சொல்லியிருக்காங்க பெரியவங்க, எவ்வளோ அனுபவிச்சிருப்பாங்க. அவங்களுடைய சொன்ன பலன் தப்பு இருக்காது. ஏன்னா 10ஆம் வீட்டை குரு பார்க்குறார். சூப்பருங்க. ஏற்கனவே சனி பகவான் உபஜயஸ்தானத்துக்கு போயிட்டார். நான் நல்லது செய்ய போகிறேன்னு அவர்களுடைய இருக்கக்கூடிய சூழல். அப்போது இவர் குரு 10ஆம் வீட்டை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் இது நாள் வரைக்கும் தொழில் நலிவடைந்து இருக்கலாம். தொழில் சரியாக போகாமல் இருந்திருக்கலாம். கடையை இழுத்து பூட்டிட்டு வந்துடலாமா அப்படின்னு கூட யோசனையில் இருந்திருப்பீங்க. தொழிலை முடிக்கலாமான்னு யோசனையில் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ குரு பார்வையில் இருப்பதால் தொழிலில் ஒரு பிக்கப், ஒரு நல்ல ஒரு சூடு பிடிச்சி நல்ல வியாபாரம் நடந்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இந்த ஆண்டு விளங்கும். தொழில் கொடிகட்டி பரப்பிங்க. சும்மா கேஷுவலாக பண்ணால் கூட அது பெரிய சாதனையாக இருக்கும். அதனால் இவ்வளோ நாளாக உழுந்து வேலை பார்த்தேன், எனக்கு அப்படியெல்லாம் காசு பணம் கிடைக்கல, காசு கிடைக்கல. இன்றைக்கி சும்மா கேஷுவலாக வேண்டாம் வெறுப்பாக தான் எனக்கு பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் பார்த்தா உங்களுக்கு நல்ல வருமானம், ரெட்டிப்பு வருமானம் வருதுன்னு சொல்லக்கூடிய அளவு இருந்து அப்புறம் வருமானம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் இன்வால்மெண்ட் இருக்குமில்ல, சந்தோஷம் இருக்குமில்ல, அக்கறை காட்ட முடியல. அப்போது 10ஆம் இடத்தை நீங்கள் யாருக்கு இங்கே அரசு வங்கிகளின் மூலமாக, தனியார் துறையின் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். ஏன்னா இந்த ஓராண்டு குரு 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 10ஆம் இடத்தை குரு பார்த்தால் தொழில் சிறந்து விளங்கும். அப்போ தொழில் நல்லா போகுதுன்னு சொன்னால் அப்போது சும்மா எதுக்கு வேலை பார்க்கணும், நல்லா இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நல்லா இன்னும் நிறைய லாபத்தை ஈட்டலாம்ல. வேலைன்னு ஆகிப்போச்சு, செய்யணுன்னு ஆகிப்போச்சு, அப்போ ஒழுங்காக செய்யலாமே
அப்போது உங்களுக்கு இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள், சிறப்பாக நல்ல லாபத்தை ஈட்டி தரும். சரி, இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னப்பா பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது நாள் வரைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருப்பீங்க, ப்ரமோஷன் கிடைச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தருணம், இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், சலுகைகள் கிடைக்கும். ஏதாவது லோன் ஃபெசிலிட்டிஸ் அது இது போட்டிருப்பீங்க, இப்போ அதுக்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். பட்டம் பதவிகள் உயரும் அப்படின்னா உங்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகையாகாது. படித்த முடித்த இளைஞர்கள் இருப்பாங்க, நான் வேலைக்கு போகிறதா தொழில் பண்ணுறதா அப்படின்னு. இது நாள் வரைக்கும் 1 வருஷம் 2 வருஷம் கூட சும்மா உட்காந்துருப்பாங்க, வெட்டியாக உட்காந்துருக்கலாம். ஆனால் இப்போ இனி அவங்க யாரும் இந்த மகர லக்னம் மகர ராசியில் பிறந்தவர்கள் வெட்டியாக யாரும் எந்த புள்ளியும் இருக்க மாட்டாங்க. பிஸி ஷெட்யூல், ஒன்று கடகண்ணி வச்சு பழப்பீங்க, இல்லைன்னா வேலைக்கு போய் சம்பாதிப்பீங்க. ஏன்னா 10ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க, நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். அப்போ 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களை பொறுத்த வரலையும் 2ஆம் இடம் பண வருவாய் வந்து தானே ஆகணும். இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தானே வேணும். இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு மகிழ்ச்சி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துதல், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இது நாள் வரைக்கும் யாரும் கேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன் உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இப்போ இனி உங்கள் சொல்லு தேவ வாக்காக எடுத்துக்கிட்டு அதை அடாப்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் சொல்லுக்கு வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், இல்லை வீடு, உறவினர்கள் வட்டாரம், நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் மிக மிக உன்னதமாக படிப்பார்கள், நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, பணம் வந்ததுன்னா எல்லாம் வந்துடுங்க, சந்தோஷம் தானாக வந்துடுங்க குடும்பத்தில். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு நிலை, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவி ஒற்றுமை, மற்ற குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு சாதகமாக பணியாற்ற அப்படின்னு சொல்லலாம். அப்போது உங்களுக்கு வங்கி கணக்கு உயரப்போகிறது. வங்கி கணக்கு உயரப்போகிறது அப்படின்னா நீங்கள் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்குது அப்படின்னா நீங்கள் பண வரவு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ ஏதாவது ஒன்று செலவு செய்வீங்க இல்லையா. பிள்ளைகளை கல்வி உயர்கல்வி படிக்க வைப்பீங்க, இல்லை வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, அல்லது வண்டி பழைய வண்டி 2 வீலரை மாற்றி இப்போ புதுசாக வாங்கிறதுக்கோ இல்லை 4 வீலர் வாங்கிறதுக்கோ ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டை பார்க்க, அதான் சுப செலவுன்னு சொல்லிட்டவன். அசுப செலவுக்கு வேலை இருக்காது, பெரும்பாலும் சுப செலவாக தான் இருக்கும். அதை உங்களை பொறுத்தவரை 5ஆம் இடத்தை பார்க்குறதால பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு உடம்பு முடியாமல் போய் ஒரு கொஞ்சம் அசுப செலவு வரலாம். ஆனால் மற்றபடி உங்களுக்கு சுப செலவு தான் அதிகமாக இருக்கிறது. அயல சைன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. வேலைக்கு உண்பீங்க, உறங்குவீங்க, அதில் ஒன்றும் குறை கிடையாது, நோ டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வெளியினோடு வெளிநாடு மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இப்போ குரு பார்வையை பார்த்தோம், ஸ்தான பலத்தை பார்த்தோம். இப்போ ராகு கேது பயிற்சி. ராகு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்க. 2ல் ராகு இருக்கப்படாது, குடும்பத்தை பிரிச்சிடும். ஆனால் வருமானத்தில் ஒன்று மிகைப்படுத்தி கொடுக்கும், இல்லைன்னா அதாவது இருக்கிற இடத்த பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் இந்த ராகு பகவான். பிரம்மாண்ட நாயகன்னு பேர். அப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்த ராகு இருக்கிறது, நல்லதும் செய்வார், கெடுதலும் செய்வார். ஆனால் அங்கே குரு 1 வருஷம் பார்க்க போகிறதால ராகுவையினுடைய பார்வை, சுப பார்வையில் ராகு பகவான், அதாவது குரு பார்வையில் ராகு பகவான் இருக்கிறதால கண்டிப்பாக இந்த அசுபத்தன்மை இருக்காது, சுபத்தன்மை தான் அதிகரிக்கும். அப்போ பணப்புழக்கம் ரெட்டிப்பாக இருக்கும், குடும்பத்தில் மேன்மை இருக்கும், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும், பணம் ரெட்டிப்பு வருமானம் வரும், குடும்பத்தில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும்.
நிம்மதியான ஒரு சூழல். இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு சூப்பர் அருமையான பலனை தரப்போகிறார். குடும்ப உறுப்பினர்கள் ஒரு டிக்கெட் அதிகமாகும், இல்லை திருமணமாகும், இல்லை குழந்தை பாக்கியம் இருக்கும், குடும்ப விருத்தி ஏற்படும். கேது பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கார். 8ஆம் இடம் இருக்கிறத சுருக்குவார். அசிங்கம் அவமானங்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாதீங்க. ஏற்கனவே நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பீங்க. இருந்த போதிலும் எச்சரிக்கையாக இருந்தால் மற்றபடி அசிங்கம் அவமானத்தை தவிர்த்து கொள்ளலாம். அதை இன்னும் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அதை இது பண்ணுறதுக்கு அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் கேதுவாக ஏற்படக்கூடிய பிரச்சனை தலைக்கு வருது, தலைப்பாக போகும். மற்றபடி சனி பகவான் உபஜயஸ்தானம், குரு பகவான் 6ல் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. ராகு கேது பயிற்சியால் ராகு பகவான் நல்லதே செய்யக்கூடிய சூழல். ஸோ மொத்தத்தில் இந்த மகர ராசியில் பிறந்த மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவச ஆண்டு ஒரு உன்னதமான ஒரு சிறப்பான ஒரு அதாவது அதிகமான சந்தோஷத்தை தரக்கூடிய சாதிக்கக்கூடிய ஆண்டாக மாறப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. இந்த கும்பராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடக்கி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3, 4, சதயம் நட்சத்திரம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோண வீடு. அதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவச ஆண்டு. இந்த கும்பராசிக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பார்க்கலாம் வாங்க. இது நாள் வரைக்கும் சனி பகவான் ராசியில் இருந்தார். இப்போது அதாவது கடந்த 29/3/2025 அவர் மீனம் சென்று விட்டார். மீனம் சென்று பலனை தருகிறார். அப்போது இந்த சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பகவான் 5ல் மிதுனத்தில் இருக்கிறார். அங்கிருந்து குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய ராசியை குரு பார்க்கிறார். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். ராகு கேதுக்கள் ராகு ராசியிலிருந்து குரு பார்வையிலேயே இருக்கிறார். கேது 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கின்றன அப்படின்னா நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இருந்த போதிலும் இந்த கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு, அதாவது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு 7ரை சனி போயிட்டுருக்கு. இந்த 7ரை சனிக்கு நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்ளார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னொரு சாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள், எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள், தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். அதாவது இது நாள் வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் இப்போ பாத சனி ஆயிட்டார். அப்போது க்ளோசிங் ஸ்டேஜ், இந்த கடைசி 2.5 வருஷம் நல்லதே செய்வார். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அற்புதமாக இருக்குமா? கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரி, நம்ம அந்த விஸ்வாவச தமிழ் புத்தாண்டு பலன் அப்படின்னு பார்க்கும்போது, மேஜராக பார்க்கும்போது ஆண்டு கிரகங்களை கையில் எடுத்து பலன் சொல்கிறோம். சரி, இப்போ சனி பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் சனி இருக்காருன்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக பிரச்சனையே தருவார். என்ன பிரச்சனை தருவார்? ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்ற மாதிரி. எதுவும் நேரம்தான் சார், நம்ம கையில் இல்லை. நேரம்தான் ஒரு மனுஷனை வென்று கொடுக்குது, கிரகங்கள் தான் வென்று தருது. அப்போ குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காருன்னு சொன்னால் குடும்பத்தில் நல்லா பிரிப்பார். கணவன் மனைவியே, குடும்ப உறுப்பினர்கள், மற்ற வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் எல்லாருமே கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்கும்.
குறிப்பாக கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கிட்டையும் சண்டை இருக்கும். பேசுவதில் பார்த்து பேசணும். வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் ஆகட்டும், இல்லை வெளிவட்டார பழக்க வழக்கம், கடைக்கண்ணிக்கு போகிறீங்க, அங்கே பேசுகிறதும் கொஞ்சம் பார்த்து பேசணும். இதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. மற்றபடி இந்த சனி பகவான் 2ல் இருக்கும் பொழுது இப்போ பெரும்பாலும் பண வரவு என்பது இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா குரு வீட்டில் இருக்கார், அதனால் பண வரவு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த குரு பார்வை கோடி நன்மை. குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறார். என்னதான் 7 சனி நடந்தாலும், பாத சனி போயிட்டு இருந்தாலும், ராசியை குரு பார்க்கும்போது தெளிவான சிந்தனை. சென்ற ஆண்டுகள்லாம் உங்ககிட்ட அந்த முகத்தில் ஒரு தெளிவு வந்திருக்காது, மந்திச்சு விட்ட மாதிரி இருக்கும். இப்போ குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த விஸ்வாவச ஆண்டு மே மாதத்துக்கு மேலே உங்கள் முகமே ஒரு தெளிவாக இருக்கும், கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு வேலையிலையும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும், இல்லை தொழில் பண்ணுற இடமா இருக்கட்டும், எங்கேயுமே நீங்கள் முனைப்போடு இருந்து செயலாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இழந்த கௌரவத்தை, இழந்த பெருமைகளை நீங்கள் மீண்டும் பெறப்போகிறீர்கள். ஏன்னா குரு பார்த்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இப்போ குரு பார்வை அடுத்தது எங்கே பார்க்குது? 9ஆம் இடத்தை பார்க்குது. குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 5ல் குரு இருக்கார். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது சிறப்பு. இது நாள் வரைக்கும் கும்பத்துக்கு 4ல் இருந்தார். இப்போ இந்த ஆண்டு 5ஆம் இடத்துல இருக்கார். ஸ்தான பலம் உண்டா அப்படின்னா குருவுக்கு ஸ்தான பலம் உண்டு. அப்போது 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. ஏன் சொல்கிறாங்க? 5ஆம் இடத்தை பலப்படுத்துகிறார். அங்கேருந்து பார்வை மூலமாக 9ஆம் இடத்தையும் ராசியையும் பலப்படுத்துகிறார். அப்போது 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய கேமரா ட்ரைபேடுன்னு சொல்லுவோம் ஆண்கள், அது 1, 5, 9 சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இது ஒன்றே போதும். குரு பகவானே உங்களை ஒரு நல்வழிக்கு கொண்டு வருவார். அவருடைய ஸ்தான பலம், பார்வை பலமே உங்களை வாழ்வாங்க வாழ வைத்து விடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 5ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க, ஃப்ரீக்குவன்சியாக குலதெய்வ வழிபாடுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேம்பாடு மிக மிக சிறப்பாக இருக்கும். சீட்டாட்ட, ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த ரேஸ்லாம் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஓராண்டு நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த கும்ப ராசியில் பிறந்த, கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு விஸ்வாவச ஆண்டு, சந்தோஷ மிகுதி ஆண்டு, சந்தோஷ மிகுதி ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு. அங்கிருந்து 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா ஈஸிலி டு கெட், எதையும் போராடி ஜெயிக்கத்தால அது தானாக நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்நிய, அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் அந்நிய பாஷைகள் பேசும் நண்பர்கள், அந்நிய நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், அந்நிய பாஷை பேசக்கூடியவர்கள், அந்நியர்கள், அடுத்தவர்களால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நண்பர்கள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். தீர்த்த யாத்திரை போவீர்கள், கோயில் குளங்களுக்கு போவீங்க, தான தர்மங்கள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பாக்கியமான சூழல். அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடலாம், தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், அல்லது தொழிலை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். இதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. அப்போது 9ஆம் இடம் பாக்கியமான ஒரு நிலை. தந்தையால் யோக பாக்கியங்கள், தந்தைக்கு யோக பாக்கியங்கள், தந்தை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. அடுத்தது இப்போ 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல் அப்படின்னு சொல்லணும். அப்போது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழிலில் அதிகப்படியான ஒரு லாபத்தை ஈட்டி தரும்னு சொல்லலாம். நீங்களே எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு வருமானம் வரும் தொழிலில். அப்போ இந்த காலங்களில் தான் நீங்கள் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள், கடன் காட்சி வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அது மட்டும் இல்லை, இப்போ ஏற்கனவே நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல சம்பாத்தியம் நிச்சயமாக இருக்கும்.
அப்போது உங்களுக்கு பட்டங்கள் பதவிகள் தேடி வரும், ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம். 11ஆம் இடம் பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். தொழிலில் அபரிதமான ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம், உத்தியோகத்துலேயும் சலுகைகள் எதிர்பார்க்கலாம், சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. இந்த முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். திருமணத்துக்கான ஒரு கால நேரம் வந்தாச்சு. இந்த குரு பகவான் திருமணத்தை நடத்தி வைப்பார், 2வது திருமணத்தை அப்படின்னு சொல்கிறோம். சரி, சனி பயிற்சி ஆச்சு, சனி குரு பகவான் ஆச்சு. ராகு கேதுக்கள் என்ன சொல்கின்றன? ராகு பகவான் உங்கள் ராசியில் தான் வந்திருக்கார். தனித்த ராகுவாக இருந்தால் பிரச்சனைகளை கொடுப்பார். ஆனால் இப்போ இந்த ஓராண்டு குரு பார்வை இருக்கிறது. அப்போ குரு பார்வை இருக்கிறது என்று சொன்னால், அப்போ ராசியில் குரு இருந்தால் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். குரு பார்வை அப்போ நல்லது செய்வார். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணங்கள் விரிவாக்கமாக இருக்கும், பிரம்மாண்ட எண்ணமாக இருக்கும். இதை பண்ணால் இன்னும் இதை விட பெருசாக பண்ணணும்னு நினைப்பீங்க. அது கண்டிப்பாக சாத்தியமாகுமா? சாத்தியமாக. 7ல் கேது இருக்குது, சர்ப்பதோஷம் உள்ள நிலை அப்படின்னா கொஞ்சம் கேதுவுக்கு கீழ்பெரும்பள்ளம் அல்லது காலகஸ்தி போய் வழிபாடு செய்யுங்க. கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு வரும், நண்பர்கள்கிட்ட மோதல் வரும், கூட்டு தொழில் செய்கிறவங்கக்கிட்ட, கூட்டாளிகள்கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். சமூகத்தில் அவப்பெயர் ஒரு சில நேரம் வரும். மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் நீங்கள் கெடுதலில் மாட்டிக்கக்கூடாது. இதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. இந்த ராகு நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்காது. அவர் 1ஆம் இடம் கெடுதல் பண்ணணும், நல்லதும் பண்ணுவார், கெடுதலும் பண்ணுவார். ஆனால் இப்போ குரு பார்வையில் இருக்கிறதால அவர் நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் கேது கெடுக்கக்கூடிய 7ஆம் இடம் இல்லையா, சமூகத்தில் அவப்பெயர் கிடைக்கக்கூடிய நிலை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, நண்பர்கள்கிட்ட கருத்து மோதல், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக இந்த கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். எவ்வளோ சம்பாத்தியம்! 11ஆம் இடத்துல நல்ல சம்பாத்தியம் இருக்குது. குரு பார்க்குதுன்னு சொன்னால் பணம் அப்படியே கொழிக்கும், பணம் புரளும். ஆனால் 2ல் சனி இருக்கிறதால யாருக்கிட்டேயும் யாராவது கடன் கேட்குறாங்க, கல்யாணத்துக்கு கேட்குறாங்க, தெரிஞ்சவங்க நண்பர்களும் எடுத்து கொடுத்துடாதீங்க, திரும்பி வராது. ஏன்னா 2ல் சனி இருக்குது, திரும்பி வராது. அப்போ காசு பணம் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. மற்றபடி இந்த கும்ப லக்னம் கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவச ஆண்டு நிச்சயமாக அற்புதமான ஒரு ஆண்டாகத்தான் அமையப்போகிறது. பொருளாதார மேன்மை இருக்கும். ஆனால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், நண்பர்கள்கிட்டையும் கருத்து வேறுபாடு வரும். எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி ஒன்வே டிராஃபிக் மாதிரி பணம் கொடுத்தீங்கன்னா வசூலாகாது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. குடும்பத்திலையும் பிரிவினை வரும், பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். மற்றபடி குறை ஒன்றுமில்லை, அற்புதமான காலகட்டம். நீங்கள் குரு நல்லதே செய்ய போகிறார். கேதுவுக்கு இப்போ பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நன்றி, வாழ்க வளமுடன். சனி பகவானை பொறுத்தவரையும் இந்த கும்பராசி கும்ப லக்னத்துக்கு எப்பேற்பட்ட பலனை தருவார்? 2ஆம் இடத்துல இருக்கான்னு சொன்னோம். அப்போது கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கணக்கு சொன்னோம். குடும்பத்தில் எல்லோரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், வெளி வட்டார பழக்க வழக்கங்களையும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறோம். சனி பார்வையை நம்ம பார்க்கலாம். சனி பார்வை அப்படின்னா இந்த கும்பராசிக்கு சனி 3ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கிறது. 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மருத்துவ செலவுக்கு வைக்கும். அடிக்கடி பார்த்திங்கன்னா தாய்க்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவு வைக்கும். அது மட்டுமல்ல, 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். இப்போது பர்சனலாக வண்டி வச்சுருக்கீங்க, 2 வீலர் 4 வீலர் இருக்குது, அதுவே செலவு வைக்கும். இதை தாண்டி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்கள் இருப்பீங்க. ஆட்டோ, டாக்ஸி, லாரி, டெம்போ ட்ராவலர்,
கனரக வண்டி, லாரி வந்து ஜேசிபி போன்ற வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா சவாரி கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு செலவு கண்டிப்பாக வைக்கும். அப்போது எச்சரிக்கையாக இருக்கணும். 4ஆம் இடம் சுகஸ்தானம் கெடுகிறது. சுகமே இல்லை. இந்த கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க இந்த ஓராண்டு சுகவாசிகளாக இருக்க முடியாது. ஒரே டென்ஷன், பரபரப்பு. ஏற்கனவே ராசியில் ராகு இருக்காதுல்ல, டென்ஷன் பரபரப்பு மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க. இந்த வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று இருக்கும். அது பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஒரு செலவு எடுத்து வச்சுருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு பல்காக செலவாகும். திடீர்னு ஒயர் போயிடுச்சு, இல்லை ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணும், இல்லை ஃப்ளோர் போயிடுச்சு மாற்றிட்டு வேறு ஃப்ளோர் போடணும், இல்லை கடைக்கண்ணி வாடகை விட்டுருப்பீங்க, அதுக்கு பார்த்தா ஷட்ரு போயிடுச்சு, இது போயிடுச்சு, தார்பால் போயிடுச்சு, அப்புறம் ஃப்ளோர் போயிடுச்சு மாற்றி கொடுங்க, இல்லை செவுரு வந்து விரிசல் விட்டு போச்சு அது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. இப்படின்னு பல நிலைகளில் உங்களுக்கு செலவுகள் வைத்து கொண்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்ப்பார். 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். அப்போது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் நீங்கள் முதல்ல போய் நில்லாதீங்க. உங்களுக்கு நேர விரயம் பண விரயம் மட்டும் இல்லை, பிரச்சனையும் சேர்ந்து வரும். அதனால் அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம், நண்பர்களிடம், உறவினர்களிடம், இல்லை பழக்கமானவங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து பழகுங்க, செய்யுங்க. இல்லைன்னா மற்றவங்களுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, பஞ்சாயத்துன்னு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும். இது ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ கணவன் மனைவி சண்டை சச்சரவு வந்து கோர்ட்டுக்கு போகிறது அப்படி கூட ஒரு நிலைமை வரும். அது பிரியணும்னா எல்லாரும் பிரிய மாட்டாங்க, எல்லா கணவன் மனைவிமாரும் பிரிய மாட்டாங்க. இந்த கும்பத்தில் பிறந்தவங்க, கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க, கும்ப ராசியில் பிறந்தவங்க யார் பிரியணுமோ இந்த காலகட்டம் அது மாதிரி பிரித்து அமைச்சு விட்டுரும் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு. அது மட்டும் இல்லை, அசிங்கம் அவமானங்கள் கண்டிப்பாக தேடி வரும். இந்த ஆராய்ச்சி கல்வி படிப்பு அங்கே கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க, கும்ப ராசியில் பிறந்தவங்க, இந்த ஆராய்ச்சி படிப்பு இந்த 1 இயர் கொஞ்சம் சரிப்பட்டு வராது. உங்களுக்கு சரியான கைடு கிடைக்காது, டென்ஷன் ஆகிடுவீங்க. அதை முடிக்கிறதுக்குள்ளே போதும் அப்பாடான்னு ஆகிடும். அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. 8ங்கிறது இந்த வயசான பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அதனால் செலவு, இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருப்பீங்க அவங்களுக்கு செலவு வைக்கும். மற்றபடி 8ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம். அங்கே போய் சனி பார்க்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு வர கடன் கூட வசூலாகாது, வர வேண்டிய கடன் வசூலாகாது. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவச ஆண்டு கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் பெறப்போகிறீர்கள். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார். இந்த மீன ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த மீன லக்னம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த விசுவாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது வாங்க பார்க்கலாம். முதல்ல ஆண்டு கிரகங்களை நம்ம உள்வாங்கித்தான் பலனை சொல்கிறோம். ராசிநாதனையும் எடுத்துக்கலாம், லக்னாதிபதியும் எடுத்துக்கலாம். குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். இது நாள் வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்தார் சென்ற ஆண்டு. இப்போ இந்த விசுவாவச ஆண்டு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது 4ஆம் இடம் ஸ்தான பலமா என்றால் குருவுக்கு ஸ்தான பலம் இல்லை என்றாலும் 4ஆம் இடம் நல்ல இடம்தான், மாத்திருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ அங்கே வந்து பெரும்பாலும் குரு பகவான் 2 கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. இப்போ இந்த மீன லக்னத்துக்கு மீன ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு ஒரு குரு போகிறார்.
அப்போ 4ஆம் இடம் சிறப்பாகிறது. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம். கடகண்ணி வீடு வாடகை அதெல்லாம் விட்டுருப்பீங்க, அதெல்லாம் காசு பணம் நல்லா ரெகுலராக இருக்கும், நல்ல வருமானம் வரும்னு சொல்லணும். இல்லை அசையா சொத்து, அதாவது அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்களை வச்சு ஒரு சிலர் பொழப்பு நடத்துவீங்க. அந்த பொழப்பு ரொம்ப நல்லாவே போகும். சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த துறையிலே கூட நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலை. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். இப்படி 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ 4ஆம் இடத்துல குரு இருக்காருன்னா சுகவாசியாக இருக்க போகிறீங்க. மீன லக்னம் மீன ராசியில் பிறந்தவர்கள் அப்படின்னு அதுதான் ஸ்தான பலம். பிள்ளைகளுடைய கல்வி 4ஆம் இடம் தான் சொல்லுது. அப்போ 4ஆம் இடத்தில் குரு இருக்கும்பொழுது கல்வி மிக சிறப்பாக அமையும். அவங்க வெளிநாடு போய் படிக்கணும், இல்லை உள்நாட்டிலே உயர்கல்வி படிக்கணும், எதுவாக இருந்தாலும் அது சாதிக்கக்கூடிய நிலை. அது நீங்கள் படிக்க வைப்பீங்களா? கண்டிப்பாக படிக்க வைப்பீங்க அப்படின்னு நம்ம அறுதிட்டு சொல்லலாம். சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குரு பார்வை கோடி நன்மை. குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார், 10ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார். குரு 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது. மாறாக உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். அடுத்தது 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அப்போ மீன லக்னம் மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு ஓராண்டு, அதாவது 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார், அது ஒரு ப்ளஸ்ஸு தான். 10க்குடைய குருவே பார்க்குறார். அப்போது தன் வீட்டை தானே பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வேலை இருக்குது இல்லையா? அப்போ இந்த 10ஆம் இடம் ரொம்ப சிறப்பாகிறது. அப்போது மீன லக்னம் மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு என்னதான் 7.5 சனி மீன ராசியில் இருக்குது நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா, 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டாக இருக்கும். கொஞ்சம் படிக்கிற பிள்ளைங்க மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது, படிப்பில் நாட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் சனி பகவானுக்கு வழிபாடு செஞ்சுக்கணும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனி பகவானை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் தலைக்கு வருது, தலைப்பாயிடம். மற்றபடி உங்களுக்கு இந்த 10ஆம் இடம் என்பது மிக மிக பிரம்மாண்டமாகிறது. அந்த இடம் ஃபுல்ஃபில் ஆகிடும். அப்போது தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இது நாள் வரைக்கும் தொழில் பண்ணிங்க, ஏனோ தானோன்னு போயிருக்கோம். சரியாக நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வருமானமும் தொழிலில் சரியான ஒரு ஈடுபாடு இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அதான் நடந்திருக்கும். ஆனால் இப்போது குரு பார்க்குறார் 10ஆம் வீட்டு. இப்போ தொழில் பார்த்தா ரொம்ப கேஷுவலாக நீங்கள் ஒரு நடைபாதையில் கடை வச்சுருப்பீங்க, இல்லை ஒரு வண்டி வாகனங்களை காய்கறி பழம்லாம் ஏற்றி போய் வியாபாரம் பண்ணுறீங்க. இது மாதிரி ஒரு கேஷுவல் வியாபாரம் பண்ணுறவங்க கூட பார்த்திங்கன்னா என்னமோ கடமைக்கு போகிறேன் கடமைக்கு செய்கிறேன் அப்படின்னு உட்காந்து வேலை பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் ரெட்டிப்பு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. இந்த மீன லக்னம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமான பலன்கள், கை மேலே பலன். எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டத்துக்கு இடமில்லை, லாபம்தான். பெருத்த லாபம் கிடைக்கும், ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது உங்களை பொறுத்த வரையும் தொழில் பண்ணுறவங்க, சொந்த தொழில் பண்ணுறவங்க ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக சாதிக்க முடியுமா? சாதிக்க முடியும். அப்போது நீங்கள் கடனை உடனே வாங்கி இந்த ஓராண்டு ஒரு 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போது கடனை உடனே வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், அல்லது இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். பண்ணிங்கன்னு சொன்னால் தொழில் சிறப்பாக அமையும், சம்பாத்தியம் இருக்கும், நல்ல செழிப்பான காலம், சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, இப்போது கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, இல்லை ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது நாள் வரைக்கும் பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. பதவி உயர்வு தேடி வரும்.
அப்போது ஒரு சாதாரண கிளரிக்கல் கேட்டரில் இருந்தவர் இன்றைக்கி இப்போ சூப்பர்னட்டு ப்ரமோஷனு கிடைக்கும், இல்லை மேனேஜர் போஸ்ட்டு ப்ரமோஷன், இப்படி ஏதாவது ஒரு அதிகாரி பதவி கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து பதவி உயர்வும் கிடைக்கும், ஊதிய உயர்வும் கிடைக்கும். சமூகத்தில் வேலை பார்க்குற இடத்துல மட்டும் இல்லை, சமூகத்துலேயும் பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நேரம். அப்போது சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து என்ன சலுகைகள் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். ஒரு சிலர் பார்த்தா ரொம்ப சூப்பராக வேலை பார்க்குறீங்க, நீங்கள் வந்து கூடுதல் பொறுப்பை இன்னும் ஒரு சீட்டு சேர்த்து கவனிங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போது அற்புதமான நேரம். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்கும். சரி, இந்த மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க படித்து முடித்த இளைஞர்கள், நான் 2 வருஷமாக சும்மா இருக்கேங்க, வேலைக்கே போகல, இல்லை ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்கள் என்ன பண்ணணும்? ஒரு ஜோசியரை அணுகி தொழில் பண்ணலாமா உங்கள் ஜாதகத்தைப்படி, இல்லை உத்தியோகத்துக்கு போகலாமா அப்படின்ட்டு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் பண்ணணுன்னா தொழில் பண்ணுங்கள், சிறப்பாக சக்ஸஸ் பெறுவீர்கள். உத்தியோகம் பார்க்குறதுனா எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போது உங்களுக்கு 10ஆம் இடம் பார்வை இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால், உங்களுக்கு 4ஆம் இடம்ங்கிறது வீடு வண்டி வாகனம் இல்லையா. ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம், இல்லை கார் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 வீலரே வாங்கக்கூடிய நேரம், இல்லை வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நேரம், இல்லை ஃப்ளாட்டு வாங்கணும் புதுசாக அப்படின்னு ஃப்ளாட்டு வாங்கலாம். இப்படி வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணலாம், மாடுலர் கிச்சன் பண்ணலாம். இப்படி பிள்ளைகளை உயர்கல்விக்காக வெளிநாடு அனுப்பலாம், இல்லை உள்நாட்டிலே கூட உயர்கல்வி படிக்க வைக்கலாம். இப்படி உங்களுக்கு சுப செலவுகள் நடக்க போகிறது. அதுதான் 12ல் குரு பார்க்குறார். 12ல் ராகு இருக்குது, ராகு கேது பேச்சு இருக்கு இல்லையா. அப்போ ராகு கேது பேச்சு இருக்கும் பொழுது உங்களுக்கு 6ல் கேது வரார். சூப்பர், கேது நன்மையே செய்வார். ஆனால் ராகு வந்து 12ல் இருக்கார், ஆனால் அவருக்கு நன்மையை செய்ய மாட்டார், அப்படி சில தீமைகளும் செய்வார் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு குரு பார்வையில் 1 வருஷம் ராகு இருக்க போகிறார். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ ராகு கேது பயிற்சியும் சாதகமாக இருக்கின்றன, குரு பயிற்சியும் சாதகமாக இருக்கின்றன. இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவச ஆண்டு மீன லக்னம், அதாவது மீன ராசிக்கு 7.5 சனி இருந்தாலும் ஒன்றும் பயப்படாதீங்க. இருந்த போய் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கின்றன. இப்போ ராகு நம்ம சொல்லிட்டோம், 12ல் ராகு. ஸோ குரு பார்வையில் இருக்கார். இப்போ ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். சில பிள்ளைங்க வெளிநாடு போகணும்னு நினைப்பாங்க, சொந்த செலவில் போத்தாவில்லை, ஆஃபீஸ்லேயே அனுப்புவாங்க, நீங்கள் போகலாம். இல்லை நீங்கள் சுயமாக தொழில் பண்ணணும், இல்லை வெளிநாடு போய் பண்ணணுன்னா தாராளமாக போகலாம். இப்போ அதுக்கு உண்டான அருமையான நேரம். 12ஆம் இடங்கிறது வெளி மாநிலம், வெளிநாடு, எப்படி தானே சொல்லணும். அப்போது நீங்கள் தாராளமாக போகலாம், ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. இந்த கேது பகவான் 6ல் கேது இருக்க கொடுத்து வைக்கணும். அவர் வந்து தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எந்த ஒரு போட்டி பொறாமை இல்லாமல் அற்புதமாக செயலாற்றி நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி தருவார், சக்ஸஸை பெறுவார். 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், சிறப்பாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகம், குரு பயிற்சி சாதகம், குரு பார்வை அதை விட சாதகம். இந்த சனி தான் உங்களுக்கு 7 சனி நடக்குது, அவருடைய பார்வை பலனை நம்ம பார்க்கலாம். 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். நீங்களே ஒரு 7 சனி ஆசிலேஷன் மைண்டில் இருப்பீங்க, செய்யலாமா செய்யக்கூடாதான்னு. அப்படி மீறி செஞ்சால் ஐயோ உடனே முடியலையேன்னு வருத்தப்படுவீங்க. ஆனாலும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஜெயிக்கலனாலும் 11th ஹவரில் ஜெயிக்கக்கூடிய நிலை நிச்சயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். மற்றபடி குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் இல்லை, நீண்ட தூர பிரயாணத்தால் ஆதாயம் உண்டு. மற்றபடி உங்களுக்கு
அதே சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போ கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் கருத்து மோதல்கள் ஏற்படும். நண்பர்கள் நல்லது செய்யணும்னு கட்சியில் அவன் பண்ணுறது பிரச்சனையாக மாறும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு, கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். கூட்டு தொழில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படலாம். அப்போ நீங்கள் அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா தொழில் போகணும். கூட்டு தொழில்னால் நீங்கள் கூட்டாளிகள் பார்ட்னர்ஷிப் கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஈடு கொடுத்து போகணும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் டோட்டல் சமூகமே உங்களை வெறுக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அதனால் நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, உங்களை பார்த்த உடனே வாங்கன்னு புன்முறுவலோடு வரவழைத்த அன்பர்கள் இப்போ உங்களை பார்த்த உடனே மூஞ்சை திருப்பிப்பாங்க. நீங்கள் உடனே டென்ஷன் ஆகிடக்கூடாது. புன்முறுவலை நீங்கள் வரவழைத்து கொண்டு நீங்கள் அவங்ககிட்ட விட்டு கொடுத்து இறங்கி போய் பேசுனீங்கன்னு சொன்னால் எதுவும் நீங்கள் ஜெயிக்கலாம். மற்றபடி சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து அரவணைச்சு போனீங்கன்னு சொன்னால் ஒன்றும் ஒரு பயமும் இல்லை. மற்றபடி 7ஆம் இடத்தை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும், விட்டு கொடுத்து போகணும். சமூகத்தில் அறிமுகம் இல்லாத நபர், அறிமுகம் இல்லாத இடங்களில் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையாக இருக்கணும். நண்பர்கள்கிட்ட பிரச்சனை, உறவினர்கள்கிட்ட பிரச்சனை, இப்படி பிரச்சனைன்னு வந்துக்கிட்டு இருக்கோம். எச்சரிக்கையாக இருக்கணும். சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு கேது அளப்பரிய பலனை தரப்போகிறார். ராகு பகவானும் உங்களுக்கு தரப்போகிறார். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலம், சாதிக்கக்கூடிய நேரம். இந்த மீன லக்னம், மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த விஸ்வாவச ஆண்டு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த போகிறது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் தந்தாலும் அற்புதமான முன்னேற்றத்தை தரப்போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள். வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகளும் இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு இந்த விஸ்வாவச ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாகத்தான் அமையப்போகிறது.